நெறைய ஆஸ்பிரன்ட்க்கு வந்து நேர்ல வர முடியாது. ஆன்லைன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்ல நேர்ல வர அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேருக்கு டெய்லி ஆன்லைன்லயும் வர முடியாது. வீக்கெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னா, வீக்கெண்ட் மட்டுமே படிச்சா கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம அப்ப எப்படிதான் அப்ரோச் பண்றது? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டா, நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கும், எக்ஸாமுக்கும் 75 டேஸ் தான் சார் நமக்கு கேப்பு. சம்டைம்ஸ் 2 மந்த்ஸ். கண்டிப்பா சார். ஸோ நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம், அந்த 2 மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்னால கண்டிப்பா அந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியாது சார். ஏன்னா, அவங்க சிலபஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே அந்த 2 மந்த்ஸ் டைம் முடிஞ்சிரும். பட் இன்னொரு அல்டர்னேட்டிவ் வேல யோசிச்சீங்கன்னா, இப்ப ஒரு கன்சிஸ்டன்ட்டா வொர்க்கிங் ப்ரொஃபஷனலு வீக்கெண்ட் பேட்ச்சோ, அப்படி இல்லாட்டினா டெய்லி ஈவினிங் பேட்ச்சோ, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்ஸ ஒரு 6 மந்த்தோ, 1 இயரா கவர் பண்றாங்க அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2 மந்த்ஸ் டைம்ல, இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னுக்கு தகுந்த மாரி இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து, அத அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னாலே, அவங்களால ஷூர் ஷாட்டா அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாரி பிரிப்பேர் பண்றவங்களால தான் கன்ஃபார்மா 100% வந்து அந்த கோல வந்து அச்சீவ் பண்ண முடியுது சார்.